वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 56 संवत्सरावधिकरणम् ஒரு வருஷ கடுவு கொடுப்பது षट्पञ्चाशः सर्गः 56வது सर्गम् संवत्सरावधिकरणम् ஒரு வருஷ கடுவு கொடுப்பது सातथोक्ता तु वैदेही निर्भया शोककर्षिता तृणामन्तरतः कृत्वा रावणं प्रत्यभाषत तथा மேற்கண்டவாறு உக்தா சொல்லப்பட்ட சா அந்த வைதேகி ஜானகியார் நிர்பயா உள்ளம் எள்ளளவும் சலியாதவளாய் சோக கர்ஷிதா துயரத்தால் தபித்துக் கொண்டிருப்பவளாய் துருணம் ஓர் துரும்பை அந்தரதா இடையில் கிருத்வா போட்டு தூ அதன் பின்னர் ராவணனை பார்த்து பிரத்யபாஷத பின்வருமாறு பதில் உரைத்தாள். மேற்கண்டவாறு சொல்லப்பட்ட அந்த ஜானகியார் உள்ளம் எள்ளளவும் சலியாதவளாய் துயரத்தால் தபித்துக் கொண்டிருப்பவளாய் ஓர் துரும்பை இடையில் போட்டு அதன் பின்னர் ராவணனை பார்த்து பின்வருமாறு பதில் உரைத்தாள். राजा दशरथो नाम धर्मसेतुरेवाचलः सत्यसन्धपरिज्ञातो यस्य पुत्रः स राघवः. दशरथः नाम दशरथरेन्द्र राजा चक्रवर्त्यार अचलः वळुवाद धर्मसेतुः धर्मत्तिन एल्लैक्कल इव पोன்ற सत्यसन्धः सत्यसन्धर परिज्ञातः त्रिलोक प्रसिद्धि பெற்றவர் यस्य எவரோ அவருடைய புத்திரः திருக்குமாரன் சஹ அந்த ராகவः ஸ்ரீராமர். தசரதர் என்ற சக்கரவர்த்தியார் வழுவாத தர்மத்தின் எல்லைக்கல் போன்ற சத்தியசந்தர் திரிலோக பிரசித்தி பெற்றவர் எவரோ அவருடைய திருக்குமாரன் அந்த ஸ்ரீராமர். ராமோ நாம ச தர்மாத்மா த்ரிஷு லோகேஷு விஸ்ருதः दीर्घबाहोर्विशालाक्षो दैवतमेपतिर्मम मम यनद पतिः कणवराण रामः नाम श्रीरामर என்ற சகாயி அவரே தெய்வத்தம் பிரத்யக்ஷ தெய்வம் தர்மாத்மா தர்மமே உருவெடுத்து வந்தவர் த்ரிஷு மூன்று லோகேஷு உலகங்களிலும் விஸ்ருதः பிரசித்தி பெற்றவர் தீர்க்கபாஹு நீண்ட கைகள் உற்றவர் விஷாலாக்ஷः அகன்ற கண்கள் உற்றவர். எனது கணவரான ஸ்ரீராமர் என்ற அவரே பிரத்யக்ஷ தெய்வம் தர்மமே உருவெடுத்து வந்தவர் மூன்று உலகங்களிலும் பிரசித்தி பெற்றவர் நீண்ட கைகள் உற்றவர் அகன்ற கண்கள் உற்றவர். இக்ஷ்வாகூணாம் குலே ஜாதः சிம்ஹஸ்கந்தோ மகாத்யுதிः லக்ஷ்மணேன சக भ्रात्रा यस्ते प्राणान् हरिष्यति. भ्रात्रा தம்பியாகிய லக்ஷ்மணேன சக லக்ஷ்மணரோடு கூட தே உனது பிராணான் உயிரை எவர் ஒருவர் ஹரிஷ்யதி வாங்கப் போகிறாரோ அவர் இக்ஷ்வாகூணாம் இக்ஷ்வாக்குகளுடைய குலே குலத்தில் ஜாதக அவதரித்து இருக்கிறார். சிம்ஹஸ்கந்தஹா சிம்மத்திற்கு சமானமாகிய உடலுற்றவர் மகாத்யுதி
அளவு கடந்த பெருமை வாய்ந்தவர். தம்பியாகிய லக்ஷ்மணரோடு கூட உனது உயிரை எவரொருவர் வாங்கப் போகிறாரோ அவர் இக்ஷ்வாக்குகளுடைய குலத்தில் அவதரித்து இருக்கிறார். சிம்மத்திற்கு சமானமாகிய உடலுற்றவர், அளவு கடந்த பெருமை வாய்ந்தவர். பிரத்யக்ஷம் யத்யஹம் தஸ்ய त्वयास्यां धर्षिता बलात् शयितात्वं हत संख्ये जनस्ताने यथा खरः அகம் நான் தஸ்யே அவரது பிரத்யக்ஷம் கண்முன் துவயா உன்னால் பலாத் செருக்கால் தர்ஷிதா தொடப்பட்டவளாக யதி சியாமாவேனாகில் துவம் நீ ஜனஸ்தானே ஜனஸ்தானத்தில் சங்கியே போரில் கரஹயதா கரண் போலவே ஹதா மாண்டவனாக ஷைதா வாடும் துயில் கொண்டிருப்பாய். நான் அவரது கண்முன் உன்னால் செருக்கால் தொடப்பட்டவளாக ஆவேனாயில் நீ ஜனஸ்தானத்தில் போரில் கரண் போலவே மாண்டவனாக வாடும் துயில் கொண்டிருப்பாய். யேதே ராக்ஷசா ப்ரோக்தா கோரரூபா மகாபலா ராகவே நிர்விஷா சர்வே சோபாரணே பன்னகாயதா. ஏ எந்த ராட்சசாக அரக்கர்கள் கோரரூபாக பயங்கரமான ரூபம் உடையவர்கள் என்றும் மகாபலாக மகாபலிஷ்டர்கள் என்றும் புரோக்தாக சொல்லப்பட்டார்களோ ஏதே இந்த சர்வே எல்லோரும் சோபர்ணே கருடனிடத்தில் பன்னகாக சர்ப்பங்கள் யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ராகவே ஸ்ரீராகவனிடத்தில் நிர்விஷாக செயலற்றவர்கள். எந்த அரக்கர்கள் பயங்கரமான ரூபம் உடையவர்கள் என்றும் மகாபலிஷ்டர்கள் என்றும் சொல்லப்பட்டார்களோ இந்த எல்லோரும் கருடனிடத்தில் சர்ப்பங்கள் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஸ்ரீராகவனிடத்தில் செயலற்றவர்கள். தஸ்யேஜ்யா விப்ரமுக்தாஸ்தே ஷராக்காஞ்சன பூஷணாः ஷரீரம் விதமிஷ்யந்தே கங்காகோலமிவோர்மயः. தஸ்யே அவரது காஞ்சன பூஷணா பொன் புனைந்தவைகளும் ஜாவிப்ரமுக்தாக நாணிலிருந்து விடப்பட்டவைகளுமான ஷராபானங்கள் தே உனது ஷரீரம் உடலை ஊர்மயாக பிரவாகங்கள் கங்கா கூலம் கங்கை கரையை இவ எப்படியோ அப்படியே விதமிஷ்யந்தே அறுக்கப் போகின்றன. அவரது பொன் புனைந்தவைகளும் நாணிலிருந்து விடப்பட்டவைகளுமான பானங்கள் உனது உடலை பிரவாகங்கள் கங்கை கரையை எப்படியோ அப்படியே அறுக்கப் போகின்றன. அசுரைர்வா சுரைர்வா த்வம் யத்யவத்யோசி ராவண உத்பாத்ய சுமஹத்வைரம் ஜீவம்ஸ்தஸ்ய ந மோக்ஷ்யசே. ராவணா ராவணா அசுரைஹி வா அசுரர்களாலும் சுரைஹி வா தேவர்களாலும் துவம் நீ அபத்யக கொல்ல முடியாதவனாய் அசியதி இருக்கின்றாய் என்றாலும் தஸ்ய அவரது சுமஹத் மிக அசஹ்யமான வைரம் துவேஷத்தை உத்பாத்ய சம்பாதித்து ஜீவன் உயிருடன் ந மோக்ஷ்யசே தப்பமாட்டாய். ராவணாசுரர்களாலும் தேவர்களாலும் நீ கொல்ல முடியாதவனாயிருக்கின்றாய் என்றாலும்
அவரது மிக அசஹ்யமான துவேஷத்தை சம்பாதித்து உயிருடன் தப்பமாட்டாய். स ते जीवितशेषस्य राघवोऽन्तः करो बलिं पशोर्युपगतस्येव जीवितं तव दुर्लभम्. ஜீவிதசேஷஸ்ய வாழ்நாளின் முடிவைக் கண்ட தே உனக்கு பலசாலியாகிய சஹா அந்த ராகவா ஸ்ரீராமர் அந்த கரக மரணத்தை விளைவிப்பவராவார். யோபகதஸ்ய யாக கம்பத்தை அடைந்த பசோகோ பசுவிற்கு இவ எப்படியோ அப்படியே தவ உனக்கு ஜீவிதம் உயிர் இருப்பது துர்லபம் அசாத்தியம். வாழ்நாளின் முடிவை கண்ட உனக்கு பலசாலியாகிய அந்த ஸ்ரீராமர் மரணத்தை விளைவிப்பவராவார். யாக கம்பத்தை அடைந்த பசுவிற்கு எப்படியோ அப்படியே உனக்கு உயிர் இருப்பது அசாத்தியம். यदि पश्येत् स रामस्त्वां रोषदीप्तेन चक्षुषा रक्षस्त्वमद्य निर्दग्धो गच्छे सद्य पराभवम्. सः रामः अन्ध श्रीराम रोषदीप्तेन கோபத்தால் சிவந்த சக்ஷுஷா கண்ணால் துவாம் உன்னை அத்ய இப்பொழுது பஷ்யேத்யதி பார்க்கிறார் என்றால் சத்யா உடனே ரக்ஷக அரக்கனாய துவம் நீ நிர்தக்தா தகிக்கப்பட்டவனாய் பராபவம் நாசத்தை கச்சே அடைவாய். அந்த ஸ்ரீராமர் கோபத்தால் சிவந்த கண்ணால் உன்னை இப்பொழுது பார்க்கிறார் என்றால் உடனே அரக்கனாகிய நீ தகிக்கப்பட்டவனாய் நாசத்தை அடைவாய். யச்சந்திரம் நபாசோ பூமௌ பாத்தயேன் நாசயேதவா சாகரம் சோஷயேத் வாப்பி ச சீதாம் மோச்சயேதிஹ. யவர் நபசக ஆகாயத்திலிருந்து சந்திரம்பா சந்திரனையும் கூட பூமாவ் தரையில் பாத்தையே தள்ள வல்லரோ நாசயேத்வா வேண்டுமென்றால் அழிக்கவும் வல்லரோ. சாகரம் அப்பி சமுத்திரத்தையும் சோஷயேத் வற்றவடிக்கவும் வல்லரோ. சஹாவர் சீதாம் லாங்கல பத்ததியில் உண்டான என்னை இஹ இப்பொழுது மோச்சயேத் விடுவிப்பார். ஏவர் ஆகாயத்திலிருந்து சந்திரனையும் கூட தரையில் தள்ள வல்லரோ வேண்டுமென்றால் அழிக்கவும் வல்லரோ. சமுத்திரத்தையும் வற்றவடிக்கவும் வல்லரோ. அவர் லாங்கல பத்ததியில் உண்டான என்னை இப்பொழுது விடுவிப்பார். கதாயுஸ்த்வம் கதஸ்ரீகோ கதசத்வ கதேந்திரியः லங்கா வைதவ்ய சம்யுக்தா த்வத்கிருத்தேன பவிஷ்யதி. துவம் நீ கதாயுः ஆயுள் முடிந்தவன் கதஸ்ரீக லக்ஷ்மியால் கைவிடப்பட்டவன் கதசத்வः பாக்யம் ஒழிந்தவன் கதேந்திரியः கொழுப்பு ஒழிந்தவன் த்வத்கிருத்தேன உன் நிமித்தம் லங்கா இலங்கை நகர் வைதவ்ய சம்யுக்த கைமைத்தன்மை உற்றதாய் பவிஷ்யதி ஆகப் போகிறது. நீ ஆயுள் முடிந்தவன் லக்ஷ்மியால் கைவிடப்பட்டவன் பாக்யம் ஒழிந்தவன் கொழுப்பு ஒழிந்தவன்
உன்னிமித்தம் இலங்கை நகர் கைமைத்தன்மை உற்றதாய் ஆகப் போகிறது. न ते पापामिदं कर्म सुखोदर्कं भविष्यति याहं नीत विना भावं पति पार्श्वात्वयावने. யாயவள்வனே காட்டில் பத்தி பார்ஷ்வாத் கணவனது பக்கலிலிருந்து வினாபாவம் பிரிந்திருப்பதை துவயா உன்னால் நீத்த அடைவிக்கப்பட்டாளோ அவள் அகம் நான் இதம் இந்த பாப்பம் தீய கர்ம தொழில் தே உனக்கு சுகோதர்க்கம் நலம் தருவதாய் ந பவிஷ்யதி ஆகாது. ஏவள் காட்டில் கணவனது பக்கலிலிருந்து பிரிந்திருப்பதை உன்னால் அடைவிக்கப்பட்டாளோ அவள் நான் இந்த தீய தொழில் உனக்கு நலம் தருவதாயாகாது. சஹி தேவர சம்யுக்தோ மம பர்த்தா மகாத்யுதே நிருபயோ வீரியமாஸ்ரித்ய ஷோண்யே வசதே தண்டகே. மம எனது பர்த்தா கணவர் மகாத்யுதி அளவு கடந்த மகிமை வாய்ந்தவர். அவர் தேவர சம்யுக்தக கொழுந்தனாரோடு இருக்கிறவராய் வீரியத்தை ஆசிரித்திய கொண்டு சூன்யே ஜனசஞ்சாரமற்ற தண்டகே தண்டகாவனத்தில் நிர்பயாகி பயமற்றவராகவே வசதி வசிக்கின்றார். எனது கணவர் அளவு கடந்த மகிமை வாய்ந்தவர். அவர் கொழுந்தனாரோடு இருக்கிறவராய் வீரியத்தை கொண்டு ஜனசஞ்சாரமற்ற தண்டகாவனத்தில் பயமற்றவராகவே வசிக்கின்றார். சதே தர்ப்பம் பலம் வீரியம் உத்சேகம் ச ததாவிதம் अपनेष्यते गात्रेभ्यः शरावर्षेण संयुगे. தே உனது தர்ப்பம் செருக்கையும் பலம் ஆற்றலையும் வீரியம் வீரத்தையும் ததாவிதம் அப்படிப்பட்டதாயிருக்கிற உத்சேகம் ச வரம்பு மீறி நடக்கும் அதிக பிரசங்கித்தனத்தையும் சம்யுகே போரில் ஷரவர்ஷேன பாணமாரியால் காத்ரேபியகா உன் அவயவங்களிலிருந்து சகா அவர் அபானேஷ்யத்தை அழித்துவிடப் போகிறார். உனது செருக்கையும் ஆற்றலையும் வீரத்தையும் அப்படிப்பட்டதாயிருக்கிற வரம்பு மீறி நடக்கும் பிரசங்கித்தனத்தையும் போரில் பாணமாரியால் உன் அவயவங்களிலிருந்து அவர் அழித்துவிடப் போகிறார். யதா விநாசோ பூதானாம் திருஷ்யதே காலச்சோதிதः ததா கார்யே பிரமாத்யந்தே நராः காலவசங்கதாः. பூதானாம் பிராணிகளுக்கு காலச்சோதிதः யமனால் விதிக்கப்பட்ட விநாசா மரணம் யதா எப்பொழுது திருஷ்யத்தே நேருகிறதோ ததா அப்பொழுது காலவசங்கதாக யமனுக்கு ஆள்பட்ட நராகா மானிடர்கள் காரியே நடவடிக்கையில் பிரமாத்யந்தே தடுமாறுகின்றார்கள். பிராணிகளுக்கு யமனால் விதிக்கப்பட்ட மரணம் எப்பொழுது நேருகிறதோ அப்பொழுது யமனுக்கு ஆள்பட்ட மானிடர்கள் நடவடிக்கையில் தடுமாறுகின்றார்கள். மாம் பிரத்ருஷ்ய சதே காலஹ பிராப்தோயம் ராக்ஷசாதமா ஆத்மனோ ராக்ஷசானாம் ச வதாயாந்தப்புரஸ்ய ச. ராக்ஷசாதமா ராக்ஷச பதரே
மாம் என்னை பிரத்ருஷ்ய ச தொட்டமையால் ஆத்மனக உனக்கும் ராட்சசானாம் அரக்கர்களுக்கும் தே உனது அந்தப்புரஸ்ய ச அந்தப்புர ஸ்திரீ சமூகத்திற்கும் வதாய நாசத்தின் பொருட்டு சகா காலக அந்த அழிவு காலம் அயம் இதோ பிராப்தக வந்துவிட்டது. ராட்சச பதரே என்னை தொட்டமையால் உனக்கும் அரக்கர்களுக்கும் உனது அந்தப்புர ஸ்திரீ சமூகத்திற்கும் நாசத்தின் பொருட்டு அந்த அழிவு காலம் இதோ வந்துவிட்டது. இதமந்த புரம் ரம்யம் ரத்னஸ்தாபிதமீத்ருஷம் ராமபாணானலः சர்வம் தக்தம் தவ கரிஷ்யதே. தவ உனது ஈத்ருஷம் இப்படி ரத்னஸ்தாபிதம் ரத்னங்களால் இழைக்கப்பெற்று ரம்யம் அழகு வாய்ந்த இதம் இந்த அந்தப்புரம் அந்தப்புரம் சர்வம் எல்லாவற்றையும் ராமபாணானலா ராமபாணமாயிர தீயானது தக்தம் உருக்குலைந்ததாக கரிஷ்யதே செய்ய போகிறது. உனது இப்படி ரத்னங்களால் இழைக்கப்பெற்று அழகு வாய்ந்த இந்த அந்தப்புரம் எல்லாவற்றையும் ராமபாணமாயிர தீயானது உருக்குலைந்ததாக செய்ய போகிறது. ந சக்யா யஜ்ஞ மத்யஸ்தா வேதிஸ்ருக் பாண்ட மண்டிதா த்விஜாதே மந்திரபூதா ச சண்டாலேனாவமர்திதும். யஜ்ஞ மத்தியஸ்தா யாகசாலையின் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்டதும் ஸ்ருக்பாண்ட மண்டிதா யாக பாத்திரங்கள் நிறைந்ததும் த்விஜாதி மந்திரபூதா ச அந்தணர்களால் வேத மந்திரங்களால் புனிதமாக்கப்பட்டதுமான வேதியானது சண்டாலேன தீண்டாதவன் ஒருவனால் அவமர்தித்தும் தீண்ட ந சக்யா முடியாது. யாகசாலையின் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்டதும் யாக பாத்திரங்கள் நிறைந்ததும் அந்தணர்களால் வேத மந்திரங்களால் புனிதமாக்கப்பட்டதுமான வேதியானது தீண்டாதவன் ஒருவனால் தீண்ட முடியாது. ததாஹம் தர்மநித்யஸ்ய தர்மபத்னி பதிவ்ரதா த்வயா ஸ்புருஷ்டும் ந சக்யாஸ்மி ராக்ஷசாதமா பாபினா. ராக்ஷசாதமா ராக்கதப்பதரே ததா வண்ணமே தர்மநித்யஸ்ய தர்மத்தினின்று நழுவாதவருடைய தர்மபத்னி தர்மபத்னியும் பதிவ்ரதா கணவனையே சர்வமுமாய் கொண்டவளுமான அகம் நான் பாப்பினா பாவியாகிய த்வயா உன்னால் ஸ்பிருஷ்டும் தீண்ட ந சக்யா முடியாதவளாக அஸ்மி இருக்கிறேன். ராக்கதப்பதரே அவ்வண்ணமே தர்மத்தினின்று நழுவாதவருடைய தர்மபத்னியும் கணவனையே சர்வமுமாய் கொண்டவளுமான நான் பாவியாகிய உன்னால் தீண்ட முடியாதவளாக இருக்கிறேன். क्रीडन्ति राजहंसेन पद्मषण्डेषु नित्यदा हंसी सा तृणषण्डस्थं कथं पश्येत मद्गुकम्. நித்யதாய பொழுதும் பத்மஷண்டேஷு தாமரை புஷ்பங்கள் நிறைந்த ஓடைகளில் ராஜஹம்சேன அரசாண்ணத்தோடு கிரீடந்தி விளையாடும் சா அந்த ஹம்சி பெண் அன்னம் திருணஷண்டஸ்தம் புல் நிரம்பிய சேற்றிலிருக்கும் மத்குக்கம்
நீர்க்காக்கையை கதம் பஷ்யேத்த கண்ணெடுத்து பார்க்குமா, பாராது. எப்பொழுதும் தாமரை புஷ்பங்கள் நிறைந்த ஓடைகளில் அரச அன்னத்தோடு விளையாடும் அந்த பெண் அன்னம் புல் நிரம்பிய சேற்றிலிருக்கும் நீர்க்காக்கையை கண்ணெடுத்து பார்க்குமா, பாராது. இதம் ஷரீரம் நிஸ்ஸஞ்ஞம் பந்தவாக்காதயஸ்வவா நேதம் ஷரீரம் ரக்ஷஷ்யே ஜீவிதம் சாபி ராட்சசா. ராட்சசா நிஸ்ஸஞ்ஞம் அறிவு அவருக்கு அர்ப்பணமாகி அதனால் ஜடமாயிருக்கிற இதம் ஷரீரம் இந்த சரீரத்தை பந்தவா கைதியாகத்தான் அடைத்துவை. காதயஸ்வவா தின்னாவது தின்றுவிடு. ஜீவிதம் உயிரை ரக்ஷஷ்யே வைத்திரேன். இதம் இந்த ஷரீரம் சரீரத்தை பற்றி அப்பீச்ச எனக்கு ஆவதென்ன. ராட்சசா அறிவு அவருக்கு அர்ப்பணமாகி அதனால் ஜடமாயிருக்கிற இந்த சரீரத்தை கைதியாகத்தான் அடைத்துவை. தின்னாவது தின்றுவிடு. உயிரை வைத்திரேன். இந்த சரீரத்தை பற்றி எனக்கு ஆவதென்ன. நது சக்ஷ்யாம்யுபக்ரோஷம் பிருத்திவ்யாம் தாத்துமாத்மனா. பிருத்திவ்யாம் உலகில் ஆத்மனஹதோ என்னை பற்றி உபக்ரோஷம் தாத்தும் இகழ்ந்து பேசுவதற்கு ந சக்ஷ்யாமி நான் இடம் கொடுக்க மாட்டேன். உலகில் என்னை பற்றி இகழ்ந்து பேசுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏவ முக்த்வா து வைதேகி க்ரோதாத் சுப்பரோஷம் வசः ராவணம் மைதிலி தத்ர புனர்னோவாச்ச கிஞ்சன. மைதிலி மிதிலைக்கோன் திருமகளாகும் வைதேகி ஜானகியா ராவணனை பார்த்து தூ இது விஷயத்தில் क्रोधात् ரோஷத்தால் சுப்பருஷம் மிக क्रूरமான வச்சக சொல்லை தத்ர அப்பொழுது ஏவ மேற்கண்டவாறு உக்த்வா சொல்லிவிட்டு புனக அதன்மேல் இப்பொழுது கிஞ்சன வேறு எது ஒன்றையும் உவாச்சன பேசாதிருந்தாள். மிதிலைக்கோன் திருமகளாகும் ஜானகியார் ராவணனை பார்த்து இது விஷயத்தில் ரோஷத்தால் மிக क्रूरமான சொல்லை அப்பொழுது மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு அதன்மேல் இப்பொழுது வேறு எது ஒன்றையும் பேசாது இருந்தாள். सीताया वचनं श्रुत्वा परुषं रोमहर्षणं प्रत्युवाच ततः सीता भयसन्दर्शनं वचः. सीतायाः सीतादेवीनது ரோமஹர்ஷணம் மயிர்கோச்சரியும்படியான பருஷம் வச்சனம் மொழியை ஸ்ருத்வா கேட்டு ததः அதன்மேல் சீதாதேவியை பார்த்து பய சந்தர்ஷனம் பயத்தை விளைவிக்கிற வச்சகா பின்வரும் சொல்லை பிரத்யுவாச்ச பதிலாய் உரைத்தான். சீதாதேவியினது மயிர்கோச்சரியும்படியான வன்மொழியை கேட்டு அதன்மேல் சீதாதேவியை பார்த்து பயத்தை விளைவிக்கிற பின்வரும் சொல்லை பதிலாய் உரைத்தான். ஸ்ருணு மைத்திலே மத்வாக்கியம் மாசான் த்வாதச பாமினே காலேனானேன நாப்யேஷே யதே மாம் சாருஹாசினே ததஸ்வாம் பிராத்தராஷார்த்தம் சோதாஷ்சேத்ஸ்யந்தி லேஷஷः.
மைத்திலே மைத்திலே மத்வாக்கியம் எனது சொல்லை துவாதச 12 மாசான் மாதங்களுக்குள் ஸ்ருணு பெருமைப்படுத்தி அதன்படி நட பாமினி கட்டழகியே அனேன காலேன இதற்குள்ளாக மாம் என்னை ந அப்யேஷியதி நீ அங்கீகரிக்காத பட்சத்தில் சாருஹாசினி மனங்களை கொள்ளை கொள்ளும் புன்சிரிப்புற்றவளே ததன்மேல் துவாம் உன்னை பிராத்தராசார்த்தம் காலை போஜனத்திற்காக சூதாகா சமையற்காரர்கள் லேசசகா துண்டம் துண்டமாய் சேத்ஸ்யந்தி வெட்டுவார்கள். மைத்திலி எனது சொல்லை 12 மாதங்களுக்குள் பெருமைப்படுத்தி அதன்படி நட கட்டழகியே இதற்குள்ளாக என்னை நீ அங்கீகரிக்காத பட்சத்தில் மனங்களை கொள்ளை கொள்ளும் புன்சிரிப்புற்றவளே அதன் மேல் உன்னை காலை போஜனத்திற்காக சமையற்காரர்கள் துண்டம் துண்டமாய் வெட்டுவார்கள். ஏத்யுக்த்வா பரோஷம் வாக்கியம் ராவண சத்ரு ராவணः ராக்ஷசீश्च ததக்ருத்த இதம் வச்சனமப்ரவீத். சத்ரு ராவணா சத்ருக்களை கதறடிக்கும் ராவணன் குருத்தக கோபம் தலைக்கு ஏறியவனாகி பருஷமான வாக்கியம் சொல்லை ஈத்தே மேற்கண்டவாறு உக்த்வா சொல்லிவிட்டு ததன்மேல் ராட்சசிகளை பார்த்து இதம் பின்வரும் வச்சனம் ச மொழியையும் அப்ரவீத் கூறினான். சத்ருக்களை கதறடிக்கும் ராவணன் கோபம் தலைக்கு ஏறியவனாகி பருஷமான சொல்லை மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு அதன்மேல் ராட்சசிகளை பார்த்து பின்வரும் மொழியையும் கோரினான். शीघ्रमेव हे राक्षस्य विकृत घोरदर्शनाः दर्पमस्य विनेष्यध्वं मांसशोणितभोजनाः மாமிசத்தையும் இரத்தத்தையும் உணவாக கொண்ட கோர தர்ஷனாக பயங்கரமான தோற்றமுள்ள விக்ருதாக அறிமுகம் இல்லாதவர்களாகிய ராட்சஸ்ய அரக்கிகளே சீக்கிரம் ஏவ சீக்கிரத்திலேயே அஸ்யாஹி இவளுடையவும் தர்ப்பம் செருக்கை வினேஷ்யத்வம் நீங்கள் அடக்க வேண்டும். மாமிசத்தையும் இரத்தத்தையும் உணவாக கொண்டு பயங்கரமான தோற்றமுள்ள அறிமுகமில்லாதவர்களாகிய அரக்கிகளே சீக்கிரத்திலேயே இவளுடையவும் செருக்கை நீங்கள் அடக்க வேண்டும். வச்சனாதேவதாஸ்தஸ்ய சுகோரா ராக்ஷசீகணாः கிருத்தப்ராஞ்சலயோ பூத்வா மைதிலேம் பரியவாரயன். சுகோராமிக்க கொடியேதாந்த ராட்சசீகணாः ராட்சசீகணங்கள் கிருத்த பிராஞ்சலயः அஞ்சலி ஹஸ்தர்களாய் பூத்வாயி தஸ்யே அவனது வச்சனாதேவ ஆக்ஞையாலேயே மைத்திலியாரே பரியவாரையன் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். மிக்க கொடிய அந்த ராட்சசி கணங்கள் அஞ்சலி அஸ்தர்களாய் ஆகி அவனது ஆக்ஞையாலேயே மைத்திலியாரை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். சதா ப்ரோவாச்ச ராஜா தோ ராவணோ கோர தர்ஷனः பிரச்சால்ய சரணோத்கர்ஷைர் தாரயன்னிவ மேதினீம்.
சஹா கோர தர்ஷனக அந்த பயங்கரமான தோற்றமுடைய ராஜா மன்னனாகும் ராவணன் பிரச்சாலிய எழுந்து நின்று சரணோத்கர்ஷைகி கால்களை உயர தூக்கி தூக்கி வைக்கும் அடிகளால் மேதினீம் பூமியை தாரையன் இவ பிளக்கிறவன் போலாகி தாஹா அவர்களை பார்த்து தூ என்னும் இப்படியும் புரோவாச்சு ஆஜ்ஞாபித்தான். அந்த பயங்கரமான தோற்றமுடைய மன்னனாகும் ராவணன் எழுந்து நின்று கால்களை உயர தூக்கி தூக்கி வைக்கும் அடிகளால் பூமியை பிளக்கிறவன் போலாகி அவர்களை பார்த்து இன்னும் இப்படியும் ஆஜ்ஞாபித்தான். அசோகவணி காமத்யே மைத்திலீனிய தாமியம் தத்ரேயம் ரக்ஷ்யதாம் கூடம் யுஷ்மாபி பரிவாரிதா. இயம் மைத்திலி இந்த சீதை அசோகவணி காமத்யே அசோகவன பிரதேசத்தில் நீயதாம் உங்களால் கொண்டு போய் சேர்க்கப்படட்டும். இயம் இவள் தத்ர அவ்விடத்தில் யுஷ்மாபிகி உங்களால் பரிவாரிதா சூழப்பட்டவளாய் கூடம் ரகசியமாய் ரக்ஷ்யதாம் காப்பாற்றப்படட்டும். இந்த சீதை அசோகவன பிரதேசத்தில் உங்களால் கொண்டு போய் சேர்க்கப்படட்டும். இவள் அவ்விடத்தில் உங்களால் சூழப்பட்டவளாய் ரகசியமாய் காப்பாற்றப்படட்டும். தத்ரைனாம் தர்ஜனைர்கோரைः புனः சாந்த்வேஷ்ய மைதிலேம் ஆணயத்வம் வசம் சர்வாः வன்யாம் கஜபதூமிவ. வன்யாம் காட்டு கஜபதூம் பெண் யானையை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தத்ர அவ்விடத்தில் புனக இனிமேலும் கோரைகே கொடிய தர்ஜனைகே பயம் விளைவிக்கும் சொற்களாலும் சாந்த்வேச்ச இன் சொற்களாலும் ஏனாமைத்திலேம் இந்த சீதையை சர்வா நீங்கள் எல்லோருமாய் வசம் வழிக்கு ஆணையத்வம் கொண்டு வாருங்கள். காட்டு பெண் யானையை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அவ்விடத்தில் இனிமேலும் கொடிய பயம் விளைவிக்கும் சொற்களாலும் என் சொற்களாலும் இந்த சீதையை நீங்கள் எல்லோருமாய் வழிக்கு கொண்டு வாருங்கள். இதி பிரத்தே சமாதிஷ்டா ராக்ஷஸ்யோ ராவணேன தாः அசோகவணிகாம் ஜக்மோர் மைதிலீம் பிரத்தே गृह्यतो. सर्वकामफलैर्वृक्षैर्नानापुष्पफलैर्धृतां सर्वकालं अधैश्चापि द्विजै समुपसेविताम्. சர்வகாமஃபலைகி விரும்பிய எல்லா கனிகளை உடையவைகளும் நானா புஷ்பஃபலைகி பலவித புஷ்பங்களையும் கனிகளையும் உடையவைகளுமான விருக்ஷைகி விருக்ஷங்களால் விருத்தாஞ்ச நிறைந்துள்ளதும் சர்வ காலமதைஹி எக்காலத்திலும் கொழுத்த த்விஜைகி பறவைகளால் சமுபசேவிதாமப்பே நெருங்கி விளங்கிக் கொண்டிருக்கிறதுமான அசோகவணிகாம் அசோகவனத்திற்கு ராவணேன ராவணனாலிதே மேற்கண்டவாறு பிரத்தி சமாதிஷ்டாக ஆஜ்ஞாபிக்கப்பட்டவர்களான தாஹா அந்த ராட்சஸ்ய அரக்கிகள் மைதிலீம் சீதா தேவியை பிரதி கிருஹ்யது கையில் எடுத்துக்கொண்டே ஜக்முஹு சென்றார்கள். விரும்பிய எல்லா கனிகளை உடையவைகளும் பலவித புஷ்பங்களையும் கனிகளையும்
உடையவைகளுமான விருட்சங்களால் நிறைந்துள்ளதும் எக்காலத்திலும் கொழுத்த பறவைகளால் நெருங்கி விளங்கிக் கொண்டிருக்கிறதுமான அசோகவனத்திற்கு ராவணனால் மேற்கண்டவாறு ஆஞ்ஞாபிக்கப்பட்டவர்களான அந்த அரக்கிகள் சீதாதேவியை கையில் எடுத்துக்கொண்டே சென்றார்கள். சாத்து சோக்க பரிதாங்கி மைத்திலி ஜனகாத்மஜா ராட்சசி வசமாபன்னா வியாக்ரீணாம் ஹரிணி யதா. வியாக்ரீணாம் புலிகளிடையில் ஹரிணி யதா பெண்மான் போல சா அந்த ஜனகாத்மஜா ஜனகர் திருமகளாகும் மைத்திலி தோ மைத்திலியாரும் சோக பரிதாங்கி சோகத்தால் மனம் இழந்தவளாகி ராட்சசி வசம் ராட்சசிகளுடைய வசத்தில் ஆப்பண்ணா சிக்கிக் கொண்டாள். புலிகள் இடையில் பெண்மான் போல அந்த ஜனகர் திருமகளாகும் மைத்திலியாரும் சோகத்தால் மனம் இழந்தவளாகி ராட்சசிகளுடைய வசத்தில் சிக்கிக் கொண்டாள். शोकेन महताग्रस्ता मैथिली जनकात्मजा न शर्म लभते भीरुः पाशबद्धा मृगीयथा. जनकात्मजा जनकर திருமகளாகும் மைத்திலி மைத்திலியார் பாஷபத்தா வலையில் சிக்கிக் கொண்ட மிருகியதா பெண்மான் போல மகதா இத்தன்மையதென்று சொல்ல முடியாத ஷோக்கேன மனவேதனையால் கிரஸ்தா பிடுங்குண்டவளாய் பீருகோ உள்ளம் நடுங்கே ஷர்ம ஆபத்தினின்று தப்பும் வழியை ந லபத்தே காணவில்லை. ஜனக திருமகளாகும் மைத்திலியார் வலையில் சிக்கிக் கொண்ட பெண்மான் போல இத்தன்மையதென்று சொல்ல முடியாத மனவேதனையால் பிடுங்குண்டவளாய் உள்ளம் நடுங்கி ஆபத்தினின்று தப்பும் வழியை காணவில்லை. ந விந்ததே தத்ருத்தோ ஷர்ம மைத்திலி विरूपणेत्राभिरतीव तर्जिता पतिं स्मरन्ते दैतं स लक्ष्मणं विचेतनाभूद्भयशोकपीडिता. तत्र பொழுது மைத்திலி மைத்திலியார் விரூபநேத்ராபிகி பயங்கரமான கண்களை உடைய அவர்களால் அதீவ மிகவும் தர்ஜிதா மிரட்டப்பட்டவளாய் ஷர்மத்து நல்வார்த்தை ஒன்றைக் கூட நவிந்தத்தை அடையவில்லை. பயசோக பீடிதா சோகத்தால் மூழ்கி கிடக்கும் அவள் ச லக்ஷ்மணம் லக்ஷ்மணருடன் இருக்கும் தயிதம் அன்பார்ந்த பத்திம் கணவரை ஸ்மரந்தே தியானிப்பவளாய் விசேதனா மற்றதிலும் அறிவு இழந்தவளாய் அபூத்திருந்தாள். அப்பொழுது மைத்திலியார் பயங்கரமான கண்களை உடைய அவர்களால் மிகவும் மிரட்டப்பட்டவளாய் நல்வார்த்தை ஒன்றைக் கூட அடையவில்லை. சோகத்தில் மூழ்கி கிடக்கும் அவள் லக்ஷ்மணருடன் இருக்கும் அன்பார்ந்த கணவரை தியானிப்பவளாய் மற்றதிலும் அறிவு இழந்தவளாய் இருந்தாள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 55 सर्गः।